அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். தமிழகத்திலே கொண்டாடப்படும் பெரும் திருவிழாக்களிலே மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பெரும் உற்சாகத்துடன் பல லட்சம் அடியார்கள் ஒன்று சேர்ந்து மனமொத்து போய் கொண்டாடக்கூடிய விழாக்கள் தனிப்பெருமை பெற்று விளங்குகின்றன. தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மிக பிரபலமான ஆலயங்களும் அந்தந்த ஆலயங்களுக்கு என்று ஆண்டிற்கு ஒருமுறை நடைபெறக்கூடிய பிரம்மாண்டமான விழாக்கள் இவைகளெல்லாம் மிக பிரபலமாக இருந்தாலும் ஒட்டுமொத்த தமிழகமும் இந்த விழாவை காண்பதற்கு என்று பல லட்சம் அடியார்கள் ஒரு குறிப்பிட்ட நகரத்தை வந்து சேர்ந்து 3 நாட்கள் 4 நாட்கள் அந்த விழாவிலே மனம் கழித்து கொண்டாடக்கூடிய சிறப்பு என்று பார்த்தால் அது மதுரையிலே நடைபெறக்கூடிய சித்திரை திருவிழாவிற்கு என்று தனித்து வாய்ந்த விழா. இந்த மதுரை என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொன்மையான நகரங்களில் தலைமை பெற்று விளங்குகிறது என்று கொள்ளலாம். இன்று வரையிலும் கூட உலக அரங்கில் தமிழர்கள் தங்களுடைய பெருமையை நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கு பாரம்பரியம் நிறைந்த சங்கப்பாடல்களை நமக்கு பெற்றுத்தந்த ஊர். தமிழ் வளர்த்த மதுரை என்பது அதனுடைய தனிச்சிறப்பு. அந்த மதுரையை வளம்படுத்தும் வைகை நதியும் அந்த வைகைக்கு தென்கரையிலே வாழ்பவரான மீனாட்சி சுந்தரேஸ்வரர்களும் அந்த வைகைக்கு வடகரையிலே இன்னும் சற்று தூரம் கடந்து போய் மலைப்பிரதேசமாக இருக்கக்கூடிய திருமாலிருஞ்சோலை என்றழைக்கப்படும் மாலிருங்குன்றமும் பல்பல சிறப்புகள் நிறைந்த புனித தலங்களாக இருக்கின்றன. இன்றைக்கு அழகர் கோயில் என்றும் அழகர் மலை என்றும் அழைக்கப்படும் இந்த புண்ணிய தலத்தில்தான் எத்தனை சிறப்புகள். பன்னெடுங்காலமாக மனித நடமாட்டம் இருந்த பகுதியாக அந்த மலைப்பிரதேசத்தை தொல்லியல் பார்வையிலே நாம் கண்டறியலாம். அழகர் மலையில் நாம் பார்க்கக்கூடிய குடவரை பாறை ஓவியங்கள், அங்கே இருக்கக்கூடிய தமிழ் பிராமி எழுத்தமைதியிலே அமைந்த கல்வெட்டுக்கள், அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் என்று பார்த்தால் அழகர் மலை என்று கழைக்கக்கூடிய அந்த பகுதி 2000 ஆண்டுகளுக்கும் மேலேயே மனித நடமாட்டம் இருந்த பகுதியாக அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட அந்த பிரதேசத்தில் சங்ககாலம் தொடங்கி திருமால் வழிபாடு மிகவும் பிரசித்தமாக இருந்து வந்ததையும் பார்க்க முடிகிறது. எந்த காலகட்டத்தில் அங்கே நமக்கு தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் கிடைக்கின்றனவோ கிட்டத்தட்ட அதே காலத்தில் சங்ககாலத்திலிருந்தே அங்கே திருமாலினுடைய வழிபாடு முதன்மை பெற்று இருப்பதையும் பார்க்கிறோம். கண்ணன் வாழும் பகுதியாக, கண்ணன் வழிபாடு பிரபலமாக இருக்கும் பகுதியாக அதை அறிவித்திருக்கிறார்கள் சங்ககால புலவர்கள். திருமால் இரும்சோலை, அதாவது திருமாலவன் வசிக்கும் திருத்தலம் என்று அழைக்கப்படுவதால் அவன் நித்தமும் மிகவும் விரும்பி மேவியுரை கோயில் என்று ஆழ்வார்களெல்லாம் கொண்டாடும் சிறப்போடு இருக்க பார்க்கிறோம். பண்டைய வைணவ சமயத்தின் நெறிகளின்படி திருவரங்கம், காவேரி தீரத்திலே இருக்கக்கூடிய திருவரங்கம் திருத்தலம் அது தலைமை பீடம். அதற்கு வடக்கே உயர்ந்த மலைப்பிரதேசமாக திருவேங்கடம் என்றழைக்கப்படும் திருத்தலமும், அதற்கு தெற்கே மறுபடியும் மலைப்பிரதேசமாக இருக்கக்கூடிய திருமாலிருஞ்சோலை மலையும், இந்த 3 தலங்களும் முதன்மை பெற்று விளங்கி வந்ததை பார்க்கிறோம். பூமித்தாயினுடைய ஒரு மார்பாக திருவேங்கடமலையும் மற்றொன்றாக திருமாலிருஞ்சோலையையும் சொல்லி அது இரண்டிற்கும் இடையே குளிர்ந்த காவேரி கரையிலே திருமாலானவன் அரங்கநாதனாக சயனித்திருக்கிறான் என்பன போன்ற அழகான பொருள் பொதிந்த பாடல்களை வைணவ சமய ஆச்சாரியர்களும் உரையாசிரியர்களும் பாடியிருக்க பார்க்கிறோம். இப்படி திருவரங்கம், திருவேங்கடம், அந்த வரிசையிலே திருமாலிருஞ்சோலை மலை 3வது முக்கியமான தலமாக வைத்து கொண்டாடப்படுவதை பார்க்கலாம். அந்த தலத்தில் இறைவனுக்கு சுந்தரபாகு, அதாவது சுந்தர தோளுடையான் என்பது சிறப்பான திருநாமம். கல்வெட்டுக்களின்படி அங்கே இருக்கும் மூலவரான இறைவனை பரமசுவாமி என்ற சொல்லாலும் உற்சவரை சுந்தரபாகு அல்லது சுந்தர தோளுடையான், கள்ளழகர் என்றிப்படி விசேஷ திருநாமங்களால் அழைக்கிறார்கள். இது தவிரவும் அந்த தலத்திலே ஆழ்வார்கள் அதிகம் ஈடுபட்டு இறைவனை அழைத்த சிறப்பு திருநாமங்கள் பலதாலும் அந்த தலத்தில் இருக்கக்கூடிய மற்றைய மூர்த்தங்கள் அழைக்கப்படுவதை பார்க்கிறோம். சோழர் காலம் தொடங்கி அங்கே திருப்பணிக்கு சான்றாக பற்பல கல்வெட்டுகள் கிடைத்து அது தொடர்ந்து நமக்கு மீண்டும் பாண்டியர்களினுடைய ஆட்சி, அதை தொடர்ந்து வந்த விஜயநகர மதுரை நாயக மன்னர்களின் ஆட்சி, மற்றைய சிற்றரசர்களின் ஆட்சி என்று தொடர்ந்து ஒரு 900-1000 ஆண்டுகள் கல்வெட்டு சான்றுகளோடு அந்த திருக்கோயில் மிகப்பெரிய அளவில் திருப்பணி செய்யப்பட்டு பல திருவாபரணங்கள், விழாக்கள் என்று எப்போதும் அங்கே பண்டிகை காலம் போலே இருந்த தலமாகவே இருக்க பார்க்கிறோம்.
மலைகளால் சூழப்பட்டு வனப்பகுதியாக இருந்தாலும் அங்கே வரக்கூடிய அடியார்கள் அவர்கள் இறைவனை கொண்டாடும் விதம் ஆகியவை அந்த இடத்தை பெரும் நகரம் போலேயே எப்போதும் பரபரப்பாகவே வைத்திருக்க பார்க்கிறோம். உயர்ந்த அந்த ராஜகோபுரமும் அதன் பின்னால் இருக்கக்கூடிய சோமசந்தன விமானமாக தங்கம் போர்த்தப்பட்ட விமானமும் அந்த விமான நிழலிலே நின்ற திருக்கோலத்தில் ஸ்ரீதேவி பூமிதேவியோடு சுந்தர தோளுடையானாக 5 ஆயுதங்கள் தரித்து திருமாலிருஞ்சோலை நம்பி என்றழைக்கப்படும் அந்த பெருமாள் நின்ற கோலத்தை பார்க்க 1000 கண்களும் போதாது. அழகிற்கு ஒரு உதாரணமாக நிற்கக்கூடிய அந்த இறைவன் ஆண்டு முழுவதும் பல்வேறு உற்சவங்கள் கண்டருளினாலும் அங்கே பிரம்மோற்சவம் கூட ஆடி மாதத்தில் நடைபெற்றாலும் சித்திரை மாதத்திலே அங்கே நடைபெறக்கூடிய திருவிழா மிகவும் பிரபலமாக இருக்க பார்க்கிறோம். அதுவும் சித்திரை திருவிழா அன்றைக்கு அழகர் மலையிலிருந்து நீங்கி கள்ளழகர் எல்லா மக்களுக்கும் தன்னுடைய அருளை பெருவெள்ளம் போலே பாய்த்து கொடுக்கும் விதமாக பல ஊர்கள் பல கிராமங்களை கடந்து இரவும் பகலுமாய் நடந்து மதுரையம்பதியை வந்தடைந்து சித்திரை மாதத்தில் பௌர்ணமி வரக்கூடிய அந்த திருநாளில் விடியற்காலை பொழுதிலே வைகை நதியில் இறங்கி தன்னுடைய குதிரை வாகனத்தோடு காட்சி தருவார். அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவமாக கள்ளழகர் மதுரைக்கு வந்து வைகை நதியிலே இறங்கி மீண்டும் ஏறும் வைபவமாக இந்த திருநாள் கொண்டாடப்படுவதை பார்க்கிறோம். இது மதுரைக்கான விழா அல்ல, தென் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களும் கொண்டாடும் விழா. இன்னும் சொல்லப்போனால் இந்த விழாவிலே ஒரு மண்டகப்படியை தமிழக அரசின் சார்பாகவே செய்கிறார்கள் என்று பார்த்தால் இது தமிழகத்தின் விழா என்றே சிறப்பாக சொல்லலாம். இந்த அழகர் பெருமாள் மதுரையம்பதிக்கு வருவதற்கான காரணங்கள் என்று பார்த்தால் புராண ரீதியாக சில காரணம், நாட்டுப்புற கதைகளாகவும் நம்பிக்கை சார்ந்ததாகவும் பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன. அந்த ஸ்தலத்தின் மகாத்மியத்தின்படி புராணத்தின்படி அங்கே மண்டூகமாக போகும்படி முனிவர் ஒருவராலே சபிக்கப்பட்ட ஒருவன் மண்டூகமாக, அதாவது தவளையாக பிறக்கிறான். அங்கே தவம் செய்து கொண்டிருந்த முனிவர்களை இம்சித்து கொண்டிருந்த ஒருவன் ஒலி எழுப்பி அவர்கள் தவத்தை கலைத்து கொண்டிருந்த ஒருவனை இதேபோல் பொருளற்ற ஒலி எழுப்பும் மண்டூகமாய் தவளையாய் நீ பிறப்பாய் என்று திருமாலிருஞ்சோலையிலே இருந்த தபஸ்விகள் சபித்து விட்டார்கள். மனம் கலங்கிய அவன், இப்படி ஒரு சாபம் பெற்றுவிட்டேன், இந்த மண்டூகப் பிறவியிலிருந்து தவளையிலிருந்து நான் எப்போது மீண்டும் என்னுடைய சுயவடிவத்தை பெறுவேன் என்று வேண்டி கேட்டுக்கொள்ள அவர்கள் மனமிறங்கி வைகை நதி கரையிலே போய் நீ வசித்து வா. சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்றைக்கு குதிரை நம்பிரான் மேலே எழுந்தருளி கள்ளழகர் அந்த பகுதிகளிலே தாம் எழுந்தருளி வேட்டையாட வருவார். அவர் வரக்கூடிய காலத்தில் எப்போது அவர் எழுந்தருளியிருக்கும் குதிரையின் முன்குளம்புகள் கால்கள் இரண்டும் வைகை நதியில் இறங்குகிறதோ அந்த ஸ்பரிசத்தால் நீ உன்னுடைய சாபத்திலிருந்து நீங்கி மறுபடியும் இந்த மண்டூகமுனிங்கிற சாபத்திலிருந்து நீங்கி நீ உன்னுடைய சுயவடிவத்தை பெறுவாய் என்று ஆசீர்வதித்தார்கள். அந்தபடிக்கே ஸ்தலபுராணத்தின்படி ஆண்டுதோறும் சித்திரை மாதத்திலே இந்த ஸ்தலபுராண நிகழ்ச்சியை விளக்கும் விதமாக ஐதிஹ்ய விழாவாக மண்டூக மகர்ஷிக்கு மோட்சம் கொடுக்கும் விழாவாக கள்ளழகர் குதிரை நம்பிரான் பேரிலே எழுந்தருளி அன்று விடியற்காலை வேளையிலே வைகை நதியில் போய் தம்முடைய திருவடிகளை பதிக்க அந்த குதிரையின் திருவடிகள் பட்ட மாத்திரத்தில் அந்த மண்டூகத்திற்கு சாப விமோசனம் ஏற்பட்டது என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் கரு. அது அப்படி இருக்க இந்த சித்திரை மாதத்தில் நடைபெறக்கூடிய விழாவோடு கூடி மதுரையின் தெற்கு கரையிலே மதுரையம்பதிக்கு தாயும் தந்தையுமாய் விளங்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் சித்திரை பெருவிழா பிரம்மாண்டமாக கொடியேற்றத்தோடு தொடங்கி மீனாட்சி அம்பிகையினுடைய திக்விஜயம், சுவாமிக்கும் அம்பிகைக்கும் நடைபெறக்கூடிய திருக்கல்யாணம், திருக்கல்யாணத்தை தொடர்ந்து நடைபெறக்கூடிய திருத்தேரோட்டம், அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய விழாக்கள் என்று அங்கே மீனாட்சி அம்பிகையினுடைய திருக்கல்யாண வைபவம் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கும். அது அடுத்த 2 நாட்களில் கள்ளழகர் அவர் வைகைக்கரைக்கு எழுந்தருளி மதுரை நகரத்திற்குள் செல்லாமல் வைகை நதியின் வடக்கு கரையிலேயே பிரயாணம் செய்து பல்வேறு மண்டகப்படிகளை கண்டருளி மீண்டும் திருமாலிருஞ்சோலைக்கு எழுந்தருளி விடுவார். இப்படி அவர் வந்துவிட்டு திருமண வைபவத்திற்கு அடுத்த நாள் மதுரைக்கு வந்து அதற்கடுத்த நாள் வைகையிலே மண்டூக மகரிஷிக்கு மோட்சம் கொடுத்தும் அதைத் தொடர்ந்து சில நாட்கள் வைகையின் வடகரையிலேயே விழா கண்டருளி மதுரையம்பதிக்குள் நுழையாமல் செல்லுவதை பார்த்து பாமரர்கள் நம்பிக்கையாக அழகர் பெருமாள் மீனாட்சி அம்பிகைக்கு அண்ணன் முறை வருபவர். அந்த பெருமான் மீனாட்சி அம்பிகையினுடைய திருக்கல்யாணத்தில் கலந்து கொள்ள ஆசையாக
திருமாலிருஞ்சோலை மலையிலிருந்து புறப்பட்டு வந்தார். வரும் வழியிலே அழகே வடிவான அந்த அழகர் பெருமாளை பார்த்த பக்தர்கள் எல்லோரும் வழிதோறும் வழிநடை உபயமாக மண்டகப்படி கொடுத்து அவருக்கு உபசாரங்கள் சமர்ப்பித்து அவருடைய திருவடியை தங்கள் இல்லங்களிலும் மண்டபங்களிலும் பதியும்படியாக செய்து அவரை ஒவ்வொருவரும் அப்படி உபசரித்து அனுப்ப ஒவ்வொருவருடைய உபசரிப்பையும் ஏற்றுக்கொண்ட கள்ளழகர் மெதுவாக வந்ததால் நேரம் தாழ்ந்து போனது. அதனால் மங்கள காலத்திலே மீனாட்சி அம்பிகைக்கு திருக்கல்யாண வைபவமும் நடைபெற்று விட்டது. மதுரையின் வைகை ஆற்றின் வடகரையை அடைந்த கள்ளழகர் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவர் கோபித்து கொண்டு செல்கிறார் என்று நாட்டுப்புற கதையாக ஒரு கதையை நம்பிக்கை சார்ந்த கதையாக வைத்திருக்கிறார்கள். எது எப்படி போனாலும் பங்குனி மாதத்திலே நடைபெற்று வந்த மீனாட்சி அம்பிகையினுடைய அந்த திருக்கல்யாண வைபவத்தை திருமலை நாயக மன்னருடைய காலத்திலே அந்த நாளிலிருந்து அதை மாற்றி மாசி பங்குனியில் நடந்த விழாவை சித்திரை மாதத்திற்கு மாற்றி சித்திரா பௌர்ணமி அன்று மதுரைக்கு அழகர் எழுந்தருளக்கூடிய விழாவோடு தொடர்புபடுத்தி வைத்து அந்த காலத்தில் இந்த பகுதிகளில் நிலைத்திருந்த சைவ வைணவ வேறுபாட்டை களைந்து சமூக ஒற்றுமைக்கு வழிகோலினார் என்று வரலாற்று சம்பவம் ஒன்று பேசப்படுகிறது. எப்படி பார்த்தாலும் வைகையின் தென்கரையில் வாழும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலய விழாவும் அழகர் மலையிலே அழகர் பெருமானுக்கு நடைபெறக்கூடிய சித்திரை விழாவும் இரண்டு வெவ்வேறு கோயில்கள், இரண்டு வெவ்வேறு தேவஸ்தானத்தாரின் விழா. ஒன்றோடு ஒன்று கிட்டத்தட்ட ஒரே காலத்தில் நடைபெறுவதாலே இருவருக்குமான தொடர்பை முன்னிறுத்தி இதுபோன்ற கதைகள் நம்பிக்கை சார்ந்தும் ஏற்படுகின்றன. அழகர் பெருமாள் வரும் வழியெல்லாம் மண்டகப்படி கண்டருளி மண்டூக மகரிஷிக்கு மோட்சம் கொடுப்பது, இன்னும் தேனூர் மண்டபத்தில் எழுந்தருளி அங்கே தரிசனம் கொடுப்பது, கருடவாகன தரிசனம் கொடுப்பது, குதிரை வாகனத்தில் தரிசனம் கொடுப்பது, ஒரே இரவில் தசாவதார திருக்கோலமும் காண்பித்து கொடுப்பது என்று அந்த ஒரு வார காலம் அழகரோடேயே மக்கள் திருமாலிருஞ்சோலையிலிருந்து புறப்பட்டு அவர் எழுந்தருளும் கிராமங்கள் தோறும் சென்று ஆங்காங்கே குளித்து உணவருந்தி அழகரோடேயே அவர் திருநாமங்களை சொல்லிக்கொண்டு கோவிந்தநாமத்தை சொல்லிக்கொண்டு பிரயாணப்பட்டு வந்து மதுரையினுடைய சித்திரை மாத வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து அழகர் குளிர்விக்கப்பட வேண்டி அவர் பேரிலே தோல்பையில் சுமந்து வரும் குளிர்ந்த நீரை பாய்த்தடிச்சு என்று இப்படி அவருக்கே தகுந்த விதமாக அவருக்கே தகுந்த நிலையிலிருந்து பக்தி செய்வதை பார்க்க முடிகிறது. அவர் காண்பித்து கொடுக்கக்கூடிய தசாவதார திருக்கோலமும் நான் இருக்கிறேன் என்று அபயம் காண்பிக்கும் அழகையும் அந்த விழாவில் கலந்து கொண்டு அத்தனை லட்சம் அடியார்களும் நம்பிக்கையோடு அவரை கோவிந்தநாமம் சொல்லி அழைத்து துதித்து இந்த ஆண்டு சென்று மீண்டும் அடுத்த ஆண்டு எங்களை வாழ்விக்க வேண்டி நீ வரவேண்டும் என்று கண்ணீர் மல்க அவருக்கு விடை கொடுத்து அனுப்பும் நிகழ்ச்சியும் பார்ப்பவர்கள் மனதை நெகிழச் செய்யக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கும். அத்தனை சிறப்பு பெற்ற தமிழகத்தின் விழாவாக கொண்டாடப்படும் இந்த கள்ளழகர் வைகை ஆற்றிலே சித்திரை மாத பௌர்ணமி நாளில் எழுந்தருளக்கூடிய விழா அது சமயம் கடந்து பல்வேறு வேறுபாடுகளையும் கடந்து மனித சமூகத்தை ஒற்றுமைப்படுத்தும் விழாவாக இருப்பது தனிச்சிறப்பு. எல்லா சிறப்புகளுக்கும் பெயர் பெற்ற மதுரை எம்பதியின் முகவரியாக இருக்கும் இந்த விழாவினுடைய சிறப்பை இன்றைய தினம் சிந்தித்தோம். நாளைய தினம் மீண்டும் மற்றொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.